எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன பேச போகிறோம்னா, தயவு செஞ்சு யாருமே குண்டா இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரையும் சொல்லாதீங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களும் ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க. சரியா? அவங்களுடைய போதாத நேரம் அவங்களோட ஹார்மோன் ஏதோ ஒரு ஹார்மோன் ஏதாவது ஒரு இதுவாக இருக்கும். அதனால அவங்க குண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீ உடம்பு உடம்பு இது பண்ணு, உடம்பு ஸ்லிம்மாக இருக்கு, அப்போ தான் நோய் வராது. உடம்பு ஸ்லிம்மாக இருக்கிறவங்க மட்டும் நோய் வராமல் இருக்கா? எனக்கு புரியலையே. தயவு செஞ்சு உருவத்தையும் அவங்களுடைய தோற்றத்தையும் வச்சு யாருமே எதுவும் சொல்லாதீங்க. சரிங்களா? ஏன் அதை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டிலேயே நிறைய பேர் நீ குண்டாக இருக்கிற, அசிங்கமாக இருக்குது, முன்னெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நிறைய டைம் என் மனசு நோக்கப்படியே என் காதுபடியே நிறைய பேசியிருக்கிறாங்க. சரியா? யாருக்கும் குண்டா இருக்கணும்னு ஆசை கிடையாது. யாருக்கு குண்டா இருக்கணும்னு எண்ணம் கிடையாது. ஒல்லியாக இருக்கிறவங்க ஐயோ இவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு தாட் இருக்கும். குண்டா இருக்கிறவங்களுக்கு இவங்கள மாதிரி இருந்தாலுமே இருக்கலாமேன்னு ஒரு தாட் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஒல்லியாக இருந்தால் நோய் வராமல் இருக்க போகிறதும் கிடையாது, குண்டா இருந்தாலும் நோய் வராமல் இருக்க போகிறதும் கிடையாது. நோய் எது மூலியமானாலும் அட்டாக் ஆகும். குண்டா இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நோய் வரும், உடம்பு கூடுன்னு சொல்கிறது வேற. ஒல்லியாக இருந்தால் தான் இந்த மாதிரி நோய் வரும்னு சொல்கிறது வேற. நோய் எந்த மூலியமாக கூட வரலாம். இதனால தான் நோய் வரும்னு யாராலையும் விவரிக்க முடியாத விஷயம். அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் அவங்களுடைய உடல் தோற்றத்தை வச்சு யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது ஆசை கிடையாது. அந்த ஆசையை அவங்க இவங்கெல்லாம் குண்டா இருக்கணும் கொள்ளணும்னு அவங்களுடைய ஆசை கிடையாது. ஏதோ போராட நேரங்கள் இருக்கலாம். புரியுதா? இதை குடிச்சா ஒல்லியாயிடலாம், இதை பண்ணால் ஒல்லியாயிடலாம், நீ வாக்கிங் போ, அதை போ, இதை போன்னு நிறைய சொல்யூஷன் சொல்கிறீங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுடைய இது வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒல்லியாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். குழந்தை பெற்றவங்களும் குண்டா இருக்கலாம்னா, இப்போ இருக்கிற பசங்க கூட டபுள் மடங்காக இருக்குதுங்க. அப்போ அவங்களுக்குலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், உடல் பருமனத்தை வச்சு இந்த நோய் தான் வரும், இந்த நோய் தான் வராதுன்னு சொல்ல முடியாது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் நோய் வரும், குண்டா இருக்கிறவங்களுக்கும் நோய் வரும். ஒல்லியாக இருக்கிறவங்க ஆரோக்கியமாகவும், குண்டா இருக்கிறவங்க நோயாளிகளும் கிடையாது. ரெண்டும் ஒரே ரீசன் தான். சரியா? தயவு செஞ்சு யாரையும் குண்டா இருக்கிறவங்க கிண்டல் பண்ணாதீங்க, அவங்கள பேசாதீங்க. தேங்க்யூ. பாய்.